நான் உங்கள் கொள்கையை நான் எதிர்க்கிறேன்னா உங்கள் கொள்கை என்னன்னு எனக்கு தெரியணும். உங்கள் கொள்கையை நான் விமர்சித்து பேசணும். அப்போ உங்கள் பாஜக நீங்கள் கரெக்டாக காவி சட்டை போட்டு உட்காந்துருக்கீங்க. பாஜகவுடைய கொள்கையை நான் எதிர்க்கணுன்னா பாஜக கொள்கை என்னன்னு சொல்லணும்ல. இந்த கொள்கையை நாங்கள் ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லணும்ல. ஏங்க இதே பாஜக இன்றைக்கி திருப்பரங்குன்றத்தில் இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க. ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு தப்பான ஜட்ஜ்மெண்ட், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அரசமைப்பு சட்டத்தை மீறி ஜிஆர் சுவாமிநாதன்கிற நீதிபதி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு. இதை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தல தமிழ்நாட்டில் தான் பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் தான் நீதிபதிகளின் அந்த நீதியை விமர்சிக்க வேண்டிய சூழல் இங்கே உருவாகிறது. ஏங்க அரசியலமைப்பு சட்டம் தாங்க எல்லாரோடையும் உயர்ந்தது. பிரதமரை விட உயர்ந்தது அரசியலமைப்பு சட்டம். பிரதமரை எப்படி செயல்படணும்னு சொல்கிறதே அரசியலமைப்பு சட்டம். குடியரசுத் தலைவரை விட உயர்ந்தது அரசியலமைப்பு சட்டம். உச்சநீதிமன்றத்தை விட உயர்ந்தது அரசமைப்பு சட்டம். முதலமைச்சரை விட உயர்ந்தது அரசமைப்பு சட்டம். ஏன்னா அரசமைப்பு சட்டம் தான் அனைத்து வினை உயர்ந்தது. அரசமைப்பு சட்டம் தான் இந்த நாட்டை வழி நடத்துகிறது. நான் அரசமைப்பு சட்டத்தையே மதிக்க மாட்டேன்னு ஒருத்தர் சொன்னால் அவரை மதிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. அரசியலமைப்பு சட்டத்தையே நான் மதிக்க மாட்டேன், அரசியலமைப்பு சட்டம் சொல்கிற எந்த ஒரு கோட்பாட்டையும் நான் ஏற்க மாட்டேன், அரசமைப்பு சட்டம் வலியுறுத்தி இருக்கிற ஒரு நீதி நடைமுறையை நான் தூக்கி எறிவேன் என்று சொல்லுகிற ஒருவர் எப்படி நீதிபதியாக இருக்க முடியும்?